எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வரையும் நம்ம வந்து நெடுங்கம்பில் ஃபுல் வீடியோன்னு சொல்லி எல்லாமே போட்டாச்சு. நடுங்கம்பில் எல்லா வீடியோவும் போட்டாச்சு. இப்போ ரெட்டை கம்புலையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுலேயும் நம்ம வந்து எல்லாமே நம்ம போட போகிறோம் ஃபுல் வீடியோவாக. சரிங்களா? என்னென்ன சுற்று இருக்குது, எப்படி அதில் ஒண்டியில் செய்யலாம், எப்படி 4 வீட்டில் பண்ணலாம், எப்படி அதிலேருந்து ஒரு தனித்திறனை நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், மொதல் ஸ்டெப்பு முன் சுற்று பின் சுற்று. பாருங்கள், இப்படி சுற்றினா என்ன சுற்று, பின் சுற்று. நடுக்கம்பு நல்லா பயிற்சி பண்ணாது உங்களுக்கு வந்து ரெட்டை கம்பு வந்துட்டு வரும். ஓகேமா? இது பின் சுற்று. இதை நல்லா பயிற்சி பண்ணி பாருங்கள். 1 2 1 2. இது 1வது பயிற்சி. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும், ரெட்டை கம்பில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். இப்போ இது முன் சுற்று. இந்த முன் சுற்று 2 கையில் பண்ணும். 1 2 1 2 1 2 1 2. இது 2வது பயிற்சி, முன் சுற்று. சரியா? சரி. இப்போ பகுல் சுற்று. இப்படி போடுவோம் இல்லையா, பகுல் எப்படி போடுவோம், அப்படி போடுவோம் பகுல். இப்போ இதை ரெட்டை கம்பில் பயிற்சி பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் ஒரு பகுல், ரைட் சைடில் ஒரு பகுல். அப்படி பகுலை நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். சரியா? முன் சுற்று, பின் சுற்று, பகுல் சுற்று. சரி, ரைட். இப்போ அடுத்த சுற்று பாருங்கள், தோள்பட்டை உருட்டு சுற்று. 1 2. இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், 2 கையிலையும் தனித்தனியாக பயிற்சி பண்ணிக்கணும். அப்புறம் சேர்த்து பயிற்சி பண்ணலாம். 1 இதில் 2. இதை பாருங்கள், இதில் ட்ரிக் இருக்குது. குனியணும், இது திரும்பணும், விடமோ இதை மேலே ஏற்றணும், திரும்பணும், இதை விடுறப்ப இதை மேலே ஏற்றணும், ரிலீஸ் பண்ணுறப்ப திரும்பி முதல் பழகிக்கணும். அப்புறம் நேராக நீங்கள் வந்து அழகாக இந்த தோள்பட்டை உருட்டை வந்து பழகிடலாம். சரியா? சரி. இப்போ நெஞ்சுருட்டு, இதை தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? பாருங்கள், இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். நெஞ்சை அப்படி தூக்கி பண்ணாது. இது வந்து நெஞ்சுருட்டு, பேர் நெஞ்சுருட்டு. அப்படி என்ன பண்ணணும், நெஞ்சை தூக்கிட்டு நல்லா 2 பக்கம் திரும்பி நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். அப்படி அப்படி அப்படி. சரிங்களா? சரி, ரைட். நெஞ்சுருட்டு பார்த்தாச்சு. இப்போ கிறுக்கி விடான்னு வந்து தெரியும் நமக்கு. நிற்கிறோமா? கிறுக்கி எல்லாத்துலேயுமே அதே மாதிரி வலது கிறுக்கி இடது கிறுக்கி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிறுக்கி பண்ணணும். அப்போ கோரல் சுட்டு. அப்புறம் உடான் பார்த்துருங்க, இது உடான். சரிங்களா? சரி. கிறுக்கி இது வந்து என்னது, உடான். சரி. இப்போ கோரல் சுட்டு. கோர்க்கணும், இந்த பக்கம் விடணும், அவ்வளோ. இந்த பக்கம் கோர்க்கணும், இந்த பக்கம் விடணும். அப்படி. இது கோரல் சுற்று. கோர்க்கிறேன், அப்படியே கொண்டு இந்த பக்கம் விடுறேன், தூக்கி அந்த பக்கம் போகிறேன். அந்த பக்கம் ரொம்ப ஈஸி. கோரல் சுற்று. வலது பக்கம் செய்யணும், இடது பக்கம் நாம் இதை செய்யணும். சரிங்களா? இதுதான் ரெட்டை கம்பில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய சுற்றுகள் இருக்குது. இதிலே நம்ம நிறையா வந்து பார்க்கலாம். பாருங்கள், முன் சுற்று, பின் சுற்று, பகுல் சுற்று, நெஞ்சுருட்டு, தோள்பட்டை உருட்டு, கோரல் சுற்று, அப்புறம் கிறுக்கி, உடான். இதை வச்சு நம்ம பல வித்தைகள் நம்ம வந்து இந்த ரெட்டை கம்பில் நம்ம வந்து செய்யலாம். இதை சேர்த்து பிரித்து மாற்றி போட்டு நிறைய நம்ம பாடங்கள் நம்ம வந்து நம்மளே உருவாக்கலாம். சரிங்களா? இதுதான் பேசிக். இது தெரிஞ்சால் போதும். ஒன்றுமே இல்லை. நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0 நாலேஜ், ஒன்றுமே சிலம்பத்தை பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ பாருங்கள், இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே அதில் வந்து ஒரு தனித்திறன் சுற்று எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் நின்ன இடத்துல நம்ம கிளாஸ்லாம் கிடையாது. இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அங்கே போட்டிருந்தா அப்போ எடுத்து எரிச்சிடும். நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் தயவு செஞ்சு யாரும் காடு மலைன்னு சுற்றி பார்க்க போனீங்க அப்படின்னா குப்பையை அங்கே போடாதீங்க. சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு குப்பையை பேக்கில் வச்சுருந்து கொண்டாந்து குப்பை தட்டி எங்கேயோ அங்கே போடுங்க. சரிங்களா? இது வெளிநாட்டு பழக்கம். அடியேன் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைக்கு சென்றுள்ளேன். அங்கே பார்த்துருக்கேன். ரொம்ப சுத்தமாக இருக்கும். யாருமே குப்பையை வந்து ரோட்டில் போட மாட்டாங்க. அது குப்பை தொட்டியில் எங்கேயோ போடணுமோ அங்கே தான் அதில் போடுவாங்க. குப்பை தொட்டியிலையுமே மக்கிற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் இந்தியாவில் கொண்டு வரணும், பண்ணணும். நாளைய தலைமுறை கையில் தான் இருக்குது. சரிங்களா? சரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சரி, ரைட். ரெடி? பாருங்கள், முதல் முன் சுற்ற நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். பின் சுற்ற அப்படியே முன் சுற்று. நின்ன இடத்துல எல்லா சுற்றையும் செஞ்சுக்கலாம். அப்படி இது 2வது பயிற்சி. இப்போ 2ஐயும் சேர்த்து பண்ணுறது 3வது பயிற்சி. 2 பின் சுற்று, ஒரு முன். அப்படி 2லையும் பாருங்கள், ஒன்றா கொண்டாடணும். முன் சுற்றில் 1 1 2 3 1 2 அப்படி. சரியா? இது நின்ன இடத்துலையே செய்யக்கூடிய பயிற்சி.
இப்போ பகுல் சுற்று. பகுல் நின்ன இடத்துலையே பகுல். இப்போ வாரலோட பகுல். வாரலோட 4 பக்கம் திரும்பி நாம் என்ன பண்ணுறோம், பகுல் சுற்று நாம் போடுறோம். சரியா? இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணாதே நீங்கள் இதில் தனித்திறன் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியும். சரி, இப்போ பாருங்கள், நின்ன இடத்துலையே பாருங்கள், தோள்பட்டை உருட்டு. தோள்பட்டை உருட்டு நின்ன இடத்துலையே பண்ணுறோம். சரியா? சரி, இப்போ நெஞ்சுருட்டு. நின்ன இடத்துல நெஞ்சுருட்டு. தனித்தனியாக நல்லா பயிற்சி பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தனித்திறனை உருவாக்க முடியும். அடுத்தவங்க பாடத்தை காப்பி பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களே பல பாடங்களை உருவாக்க முடியும். மற்றவங்க வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களுடைய விஷயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுத்து பகுல். பகுலோட நெஞ்சுருட்டு. பகுல் போட்டு நெஞ்சுட்டு விடுங்க. இப்படியெல்லாம் நம்ம என்ன டிசைனாக நின்ன இடத்துல நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், தோள்பட்டை விட்டு நெஞ்சு ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது. தோள்பட்டை விட்டு பகுல் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது. கீழேயும் சுற்றுறேன், மேலேயும் சுற்றுறேன். இது வலது. இந்த பக்கம் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா இடது. சரியா? இப்போ பாருங்கள், 2 பக்கமே பண்ணணும் நின்ன இடத்துல. உடம்பு ரேஸை சேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணிக்கணும். எல்லா சுத்துக்களுமே முக்கியமான சுத்துக்கள் தான். எல்லா சுத்துக்களுமே நம்ம பயன்படுத்த பாருங்க. 4 6 இருக்குது. நெஞ்சோடு தோள்பட்டு 2 அட்ட டயத்தில் பண்ணுறேன். 2 பக்கம். இப்போ கோரல் சுற்று அதே மாதிரி. இது தெரியும், வலது பக்கம் செய்கிறோம் கோரல் சுற்று, அப்படியே மாற்றி இடது பக்கம் செய்கிறோம் கோரல் சுற்று. இப்போ 2 பக்கமே பாருங்கள். 1 இந்த பக்கம் அப்படி கொண்டாந்துட்டு இந்த பக்கம் விட்டுறோம். அப்படி தூக்கி நேராக வச்சுட்டு இந்த பக்கம் தூக்கி நேராக வரணும். அப்படி 2 பக்கமும் கோரல் சுற்று. சரியா? சரி, அதே பாருங்கள், நின்ன இடத்துல கிரிக்கியும் பழகி நிற்கிறோமா, கோரல் சுற்று அப்படி போகிறோன்னா அப்படியே ஒரு கிரிக்கி. சரியா? 1 இந்த பக்கம் வரப்போ இந்த பக்கம் கிரிக்கி. எந்த சுற்றுல வேணாலும் நீங்கள் வந்து கிரிக்கி நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். நின்ன இடத்துலேயே கிரிக்கி. நான் ஸ்டெப்பு வைக்கல, நின்ன இடத்துலேயே பண்ணுறேன். அதே மாதிரி நின்ன இடத்துலேயே உடான். கால் எடுத்து வைக்கிறேன்னா பாருங்கள், உடான் போடுது. இந்த பக்கம் வரப்போ இந்த பக்கம் உடான் போடுது. அப்படி தான் வலது, இந்த இடது. சரிங்களா? சரி, இப்போ எல்லாமே ஏறதால காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதை ஒண்டியில் எப்படி பண்ணுறது, சுவடில் எப்படி பண்ணுறது, 2ஐயும் சேர்த்துட்டு தனித்திறனாக நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒண்டியில் செய்யக்கூடிய முறை பாருங்கள். நான் டக்குன்னு சரி, ஏன்னா நிறைய நான் போட்டாச்சு வீடியோ வந்துட்டு. காலை எடுத்து வச்சு எடுத்து பண்ணணும். பாருங்கள், வாரல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கும். 1 2 பின் சுற்று, ஒரு முன் சுற்று. 1 2 3 கால் எடுத்து வச்சு 1 2 3 அப்படி முன் சுற்று வரப்போ கால் எடுத்து முன்னாடி அப்படி. சரியா? அப்படி ஏறணும், இறங்கணும். சுற்று எடுக்கிறோம், ஏறுறோம், இறங்கணும். அப்படி. இது ஒரு பயிற்சி. இப்போ பகுலில் ஒண்டி பாடும். காலை எடுத்து வைக்கிறப்போ பகுல் போடணும். அப்படி பகுல் 1 2 3 1 2 அப்படி இறங்கணும். அப்படி இறங்கணும். கால் நல்லா எடுத்து வைக்கணும், பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போ 2ஐயும் சேர்த்து பண்ண போகிறேன். வாரல் போடுறேன், காலை எடுத்து வைக்கிறப்ப பகுல் போடுறேன். வாரல் போடுறேன், காலை எடுத்து வைக்கிறப்ப பகுல். காலை எடுத்து வைக்கிறப்ப பகுல் போடணும். ஏறணும், இறங்கணும். சரியா? சரி, இப்போ அடுத்து பாருங்க, தோள்பட்டை உருட்டில் ஏறி இறங்குறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைக்கிறோம், உருட்டு பண்ணியாச்சு. அதில் காலை நீங்கள் கொஞ்சம் கிராஸில் வைக்கணும். விடுறப்ப கிராஸில் வைக்கும் போது ஏற்றிக்கணும். அப்படி 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 காலை என்ன பண்ணுறேன், நேராக வைக்கல, கொஞ்சம் கிராஸில் வைக்கிறேன். அப்படி அப்படி இறங்கும் போது கிராஸில் வச்சு இறங்கணும். அப்படி சரியா? இந்த சுத்த பயிற்சி பண்ணுமா அப்படி பண்ணிக்கங்க. அப்புறம் நேராக வச்சு பண்ணிக்கணும். அப்புறம் நேராக வச்சு காட்டுறேன். வைக்கிறேன், சுத்த எடுக்கிறேன், சைடு அப்படி 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 ஏறணும், இறங்கணும். அப்படி அப்படி. சரியா? சரி, இப்போ நெஞ்சு விட்டு இல்லாமா, கால் எடுத்து வைக்கிறோம், நெஞ்சு விட்டு விட்டுறோம். அப்படி பாருங்கள், வைக்கிறோம், நெஞ்சு விட்டு தோள்பட்டு 2 சேர்த்து அப்படி பண்ணுறேன். 1 2 1 2 அப்படி 2ஐயும் சேர்த்து விடுறப்ப காலை எடுத்து வச்சுருக்கேன். அப்படி முன்னாடி
சரியா? ஏறணும் இறங்கணும். இப்படியும் பயிற்சி. இப்போ பாருங்க, நெஞ்சுருட்டோட பகுல் சிலமா பகுல் போட்டுட்டு ஆடி நெஞ்சுருட்டு, பகுல் போட்டு நெஞ்சுருட்டு ஆடி ஊட்டி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சேக் பண்ணணும். அப்படி நெஞ்சு தூக்கிட்டு அப்படி ஏறணும் இறங்கணும். அப்படி நெஞ்சுருட்டோட பகுல் போடணும். அப்படி சரியா? இப்போ பாருங்க, தோள்பட்டை உருட்டு, நெஞ்சுருட்டு, பகுல் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். சரிலாமா? 2 சுற்று என்ன பண்ண அட்ட டயத்தில் மேலே ஏற்றிக்கிட்டேன், ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி பகுல் போட்டு மேலே ஏற்று, பகுல் போட்டு நெஞ்சுட்டு தோள்பட்டை விட்டு எல்லாம் மேலே ஏற்றல. ஒண்டி பாடத்தில் பயிற்சி எல்லாமே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதனால வேமா செய்கிறேன். சரிங்களா? சரியா? இப்போ இதில் கிறுக்கி விடான்னு எல்லாமே நம்ம போல கோரல் சுற்றுப்பார். கோரல் சுற்று கோர்க்குறோம், விடுறப்ப அப்படி தானே விடுவோம். விடுறப்ப கால் போச்சு. 1 கோரல் சுற்று. அப்படி ஏறுறோம் இறங்குறோம். அது கம்பு வரப்போ காலை வைக்கணும், கம்பு வரப்போ காலை வைக்கணும். அப்படி பாருங்க. இப்போ கோரல் சுற்று, நெஞ்சுருட்டு, தோள்பட்டை உருட்டு, கிறுக்கி, உடான் எல்லாமே சேர்த்தும் பண்ணலாம். கிறுக்கியை மட்டும் பண்ணலாம், உடானை மட்டும் பண்ணலாம். அதே மாதிரி வாரல் பகல் கிறுக்கி உடானையும் தனியாக பண்ணலாம். ரெண்டையுமே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சரி, வாரலில் செய்யக்கூடிய ஒரு முறை, வாரல் போட்டு பகல் போட்டு கிறுக்கி அடிச்சு உடான் அடிக்கிறது. உடான் தேவையில்லைன்னா கிறுக்கியை மட்டும் கூட நம்ம அடிச்சுக்கலாம். இல்லை கிறுக்கி தேவையில்லை உடான் மட்டும் அப்படியும் கூட நம்ம அடிச்சுக்கலாம். நான் ஈஸியாக புரிய வைக்கணுமேங்கிறதுக்காண்டி எல்லாமே சேர்த்து 1 2 3 போட்ட மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி நாம் அதை பயிற்சியாகவே கொடுக்குறோம். ஈஸியாக புரியும். அதனால் புரியுமா? 1 2 3 4 அதே மாதிரி 1 2 3 4 ஏறணும் இறங்கணும். இறங்கும் போது இறங்குடானில் கொடுக்கணும்னு ஓடி, இறங்குடானில் கொடுக்குன்னு ஓடி. சரியா? இப்போ அடுத்த ஒரு செட்டு, அந்த தோள்பட்டை உருட்டு, நெஞ்சுருட்டு, பகுலோட பாருங்கள். சுற்று எடுக்கிறேன், பகுலோட ஒரு கோரல் சுற்று போட்டு கிறுக்கி அடிக்கும். சரியா? என்ன பண்ணேன், இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், கவனிக்க. சீக்கிரமா 1 2 இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து பார்த்தா தான் புரியும். பகுல் போட்டு தோள்பட்டை விட்டு நெஞ்சு விட்டு ஏற்றிக்கணும். சரியா? இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னா, இப்போ பகுலோட ஒரு கோரல் சுற்று அப்படியே கிறுக்கி அப்படியே விடான். புரிஞ்சா? 1 2 3 4 ஏறணும் இறங்கணும். பகுலோட கோரல் சுற்று போட்டு கிறுக்கி அடிச்சுட்டு விடான். இப்படி நம்ம நல்லா பயிற்சி. சரிங்களா? எல்லாமே பயிற்சி தான். பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ கோரல் சுற்றுல கிறுக்கி விடானும் பண்ணலாம். நம்ம வெறும் கோரல் சுற்றுல மட்டும் அழகாக இருக்கும். அது கோரல் சுற்று எடுத்து வைக்கிறோம், அப்படியே கிறுக்கி அடிக்கிறோம், அப்படியே விடான்னு போட்டுக்கிறோம். வெறும் கிறுக்கி மட்டுமே கூட நம்ம அப்படி கிறுக்கியை மட்டுமே போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அப்படி அழகாக இருக்கும். கிறுக்கியோட உடான் போட்டாலும் அழகாக இருக்கும், உடான் மட்டும் தனியாக போட்டாலும் அழகாக இருக்கும். இது எல்லாமே என்னது, ஒண்டி பாடத்தில் ரெட்டை கம்பை, அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசையில் செய்யக்கூடிய பயிற்சி. சரியா? இப்போ அடுத்து சுவடு சிம்பிளாக போடுறேன். நான் எல்லோரும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெட்டை கம்பு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் நம்மளோட சேனல். பாருங்கள், இப்போ சுவடு எல்லாத்துக்கும் தெரியும். 4 சுவடு, அதாவது 4 பாக்ஸ். அது இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு பாடமே கிடையாது. மற்ற சுவடெல்லாம் மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. 4 சுவடு தான் பெரிதும் பேசப்படுது. அனைத்து பாடங்கள்லையுமே 4 சுவடு தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நாமளும் அதே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 சுவடு பாருங்கள், இது சுற்றுறது. சுவடில் இதில் கிறுக்கி அடிச்சுக்கலாம், நீங்கள் உடான அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் வந்து இதில் போட்டு பயிற்சி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பகல் சேர்த்து பண்ணுறது, தோள்பட்டை உருட்டில் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் இந்த 4 வீட்டில் அப்படியே கிறுக்கி பண்ணுறது, கோரல் சுற்றில் எல்லாமே நீங்கள் இந்த 4 ஷோவில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம். சரியா?
டெமோ மாதிரி சும்மா காட்டுறேன் சிம்பிளாக. சரி, ரொம்ப பெரிய வீடியோ இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, அதனால் இது ஒண்டி பாடம், இது சுவடு பாடம். சரிங்களா? சுவடு பாடத்தை எப்படி நம்ம கோர்வை பற்றி செய்யலாம் அப்படின்னா அதை செஞ்சு காமிச்சிட்டு அப்படி இதில் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டு வைக்கிறேன்னா 4. இப்போ பாருங்கள் அப்படியே பகல் போகிறேன். இப்போ பாருங்கள் அப்படியே பகலோட கிரிக்கி போகிறோம். பகலோட கிரிக்கி. இப்போ பாருங்கள் பகல் கிரிக்கி உடா, பகல் கிரிக்கி உடா. சரியா? பண்ணலாம். தோள்பட்டை உருட்டில், கோரால் சுற்றில், கிரிக்கி எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் போட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ரைட். டவுட்னா கேளுங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, எல்லாமே இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இண்டிவிஜுவலுக்கு நாம் வந்து போயிடுவோம். ரெடி? அப்புறம் நேற்று மாதிரி ஏற்றிடுவோம். சரி, இப்போ இண்டிவிஜுவல் பார்க்க போகிறோம். இந்த சுவடு, இந்த ஒண்டி பாடம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் பண்ணுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். முதல் ஸ்டெப் இண்டிவிஜுவலில் துள்ளி வரணும். நிற்கிறேன் அப்படி ஓங்க, அப்படி துள்ளி வந்து பாடத்தை நம்ம எப்பவும் போல நம்ம ஆரம்பிப்போம். சரியா? இது 1ஆம் ஸ்டெப். பாருங்கள், நிற்கிறோம், கை வீசணும், நல்லா அப்படி வீசி அப்படி வரணும். 1. இப்போ ஒரு 4. சரியா? இப்போ 4ல் கிரிக்கி, இந்த பக்கம் கிரிக்கியோட அப்படியே காலை வைக்கிறப்போ ஒரு உடான்னு, அப்படியே ஒரு இறங்கு உடான். சரியா? கவனிக்க. இது ஸ்டெப் 1. இண்டிவிஜுவலில் ஸ்டெப் 1. நிற்கிறோம், சுற்றி போகிறோம். 4 காலை பக்கத்துலேயே வச்சுக்கணும். 4 வந்து ரொம்ப 4ல் பிரியக்கூடாது, காலை பக்கத்துலேயே வச்சுக்கணும். 4ல் அப்படியே கிரிக்கி, கிரிக்கியோட உடான் போட்டு அப்படியே இறங்குடான். சரியா? இது ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம். இப்போ இறங்குடானில் வந்தாச்சா, அப்படியே ஒரு கிரிக்கி போட்டு மண்டி, சாரி பஸ்கி போட்டு ஒரு கிரிக்கி. சரி, அந்த கிரிக்கி என்ன பண்ணணும், இப்படி நம்ம மண்டியில் மாற்றிடணும். இந்த மண்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் மாற்றிடணும். இந்த பின் சுற்றுவோம்ல அந்த சுத்தம் மாற்றிடணும். அப்படியே எந்திரிச்சிட்டு காலை மாற்றணும். சரி, அப்புறம் அப்படி ஜம்ப் பண்ணி மாற்றணும். லெஃப்ட் காலை ஜம்ப் பண்ணணும், கீழே தட்டணும். இந்த போஸில் நாம் இந்த 2ஆம் ஸ்டெப்பை முடிக்கணும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நிற்கிறேன். சரியா? இண்டிவிஜுவல் மெதுவாக சொன்னாலே புரியும். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றிட்டு இறங்குடானில் இறங்கியாச்சா, முதல் இருந்தால் அப்படியே பண்ணுங்க. இது 1ஆம் ஸ்டெப். துள்ளி வந்துட்டு 4 மட்டும் பண்ணுவோம். துள்ளி வரும் 4, அப்படியே 4ல் கிரிக்கி, அப்படியே உடான், அப்படியே இறங்குடான் போயிட்டு பஸ்கியில் அப்படியே சுற்றிட்டு மண்டி உருட்டணும். இதே 1. இது வரையும் 1ஆவது பாடம், 2ஆவது பாடம் ஸ்டார்ட். 1 பின் சுற்று, எந்திரிச்சு காலை மாற்றணும். 2 ஜம்ப் பண்ணி மாற்றணும். 3 4 தட்டுறது. 5 6. சரியா? இது ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 3க்கு போக போகிறோம். அடுத்த பாகம். நிற்கிறோமா? எந்திரிக்கிற பாருங்கள், கைக்குள்ளே வச்சிடணும். பகல் மடிப்போம் அந்த மடிச்சுட்டு பின்னாடி கம்பை அப்படி ஓங்கிட்டு நம்ம நார்மலாக சவுக்கம் போடலாம், இல்லை பறந்து வரலாம். அடிச்சு மாடி இப்போ ஸ்டைலுக்காக அப்படி வரணும். சரியா? நிற்கிறோம், உட்காந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போ ஜம்ப் பண்ணி வரணும். 3ஆம் ஸ்டெப்பில் 1. சரியா? 1. இப்போ பாருங்கள், இப்படி கோரல்ஸ் நம்ம கோர்த்து எடுப்போம்ல, இந்த ஸ்டெப். சரியா? இதை செஞ்சுட்டு திரும்பிடணும். திரும்பவும் ரிலீஸ் பண்ணிவிட்டு காலை எடுத்து வச்சா அப்படி கோர்த்துட்டு ஒரு பெல்ட்டி அடிக்கணும். சரியா? இது 3ஆம் ஸ்டெப். பாருங்கள், நிற்கிறேன். 1 2 3 4 5. சரியா? இது 3ஆவது ஸ்டெப்பு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 4ஆவது ஸ்டெப். இங்கே நம்ம நிற்கிறோமா 4ஆவது ஸ்டெப்பு. பாருங்கள், போட்டாச்சு, பெல்ட்டி அடிச்சு வந்துனாச்சு. இப்போ ஒரு கோரல் ஸ்டெப்பில் நம்ம மாறணும். நிற்கிறோம், ஒரு கோரல் ஸ்டெப் போட்டு நான் இப்படி வருவோம்.
கோரல் சுற்று போட்டு மாறிட்டு அப்படியே ஒரு கிரிக்கி. டைரக்ஷன் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால குழப்பம், பார்த்துக்கோங்க. நிற்கிறேன். அந்த 3ஆவது ஸ்டெப்போடு சேர்த்து அப்படியே 4ஆவது ஸ்டெப் சரி அப்படியே புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நிற்கிறேன்னா என்ன பண்ணுறேன், இதில் தட்டுனேன், போட்டாச்சு, எடுத்தாச்சு, நிற்கிறோம், ஜம்ப் பண்ணி வரோம், சுத்த எடுக்கிறோம், திரும்புகிறோம், அப்படி கோர்த்துட்டு பெல்ட்டி அடித்து இடது காலம் முன்னாடி நிற்போம். இப்போ கவனிக்க நிற்கும். கோரல் சுற்று போட்டு நேராக வந்துட்டு அப்படியே ஒரு கோரல் சுற்று. 1 2 இந்த பக்கம் ஒரு கிரிக்கி அடிச்சுட்டு 3 இது 4. சரியா? இது நல்லா பயிற்சி. நம்ம ஸ்டைலு காட்டி பண்ணுறது நீங்கள் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடிச்சுட்டு பாருங்கள். அப்படி இது பண்ணிட்டு சும்மா ஸ்டைலு காண்டி பண்ணுறோம். நம்ம அதெல்லாம் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், பஃபிள்ஸ் போட்டு தூக்கி போட்டு பிடிக்கணும். 1 இந்த பக்கம் தூக்கி போட்டு பிடிக்கணும். 2 இது வரைய புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து வந்து நின்று கழுத்தில் கொடுத்து எடுத்தேன், கைக்குள்ளே கொடுத்து எடுத்தேன், பஃபிளில் தூக்கி போட்டு பிடிச்சேன் 2 கையும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வரை 4ஆவது ஸ்டெப்பு உள்ளே கொடுத்து நம்ம எடுக்கணும், அப்படி ஷோல்டர் வழியாக. சரியா? முதல்ல பண்ணவா தேவையில்லை, வீடு ரொம்ப பெருசாக போயிடும். சரிங்களா? சரி, இது வரையும் பண்ணியாச்சு. இப்போ 5ஆவது ஸ்டெப் பாருங்கள், சுத்த எடுக்கணும். இந்த பீச் கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். 1 2 3 1 2 இந்த பீச்சு நாம் பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அந்த சுற்று பாடத்தில் இதை போட மறந்துட்டு இந்த பீச்சு நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கணும். இந்த பீச்சு கவலைப்படாதீங்க, மொத்தமாக போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இன்னொரு வாட்டி நான் செஞ்சுட்டு அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன். சரியா? இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணணும், செய்யணும். 1 2 இந்த பீச் எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள், முன்னாடி போகணும், பின்னாடி வரணும், சைடில் போகணும், இந்த பக்கம் சைடில் வரணும். சரியா? பாருங்கள், கொஞ்சம் வேகமாக செஞ்சது கொஞ்சம் அழகாக இருக்கும். சுத்த எடுக்கணும். அப்படி 1 2 3 4 சுற்றிட்டு பிடிச்சிடணும். இது 1 உள்ளே பூந்து வரணும். 2 சரியா? அதில் அப்படியே ஒரு கிரிக்கி. 3 அப்படியே வீசி நின்றுக்கணும். 4 இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வீசி போகணும். அப்படி லெஃப்ட் கையை வீசி விட்டு வீசி போகணும். சரிங்களா? இப்போ ரைட் சைடு இந்த மாதிரி ஸ்டில் கொடுக்கணும், இந்த காலை மடக்கி. இப்போ ரைட் சைடு வீசி விட்டு வீசி போகணும். இப்போ நின்ன இடத்துல காலை அப்படி எடுத்து வச்சு எல்லா வீச்சும் வீசணும். நான் தனித்திறன் சுத்தம் கொடுத்துருக்கேன், பார்த்து பயிற்சி பண்ணுங்க. இப்போ பாவலாம். 1 2 அடுத்த ஸ்டெப்பு பாடி 1 ரைட் கை மேலே கொண்டாந்துட்டு உருட்டி ஒரு கிரிக்கி. இப்போ இந்த கை லெஃப்ட் கை மேலே தான் இருக்குது, அப்படியே உருட்டி இந்த பக்கம் ஒரு கிரிக்கி. அப்படியே போட்டு மாறிட்டு தட்டிட்டு நடுக்கம்பளம் மாடி நம்ம பிடிச்சோம். சரியா? நல்லா கொஞ்சம் பாருங்கள், ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ரெட்டை கம்பு இண்டிவிஜுவலில் எல்லாமே சொல்லிட்டேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். வீடு ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுல. இப்போ தூக்கி போட்டு நடுவில் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, பகுல் சுற்று. பகுலில் 2 ஸ்டெப்பு இறங்கலாம், 4 ஸ்டெப்பு இறங்கலாம். 1 1 2 3 4 முதல் ஸ்டெப் பாருங்க, நிற்கிறோம். 1 2 3 அப்படியே திரும்பிட்டு ஒரு உடான் இந்த பக்கம், இடது கை பக்கம். சரிங்களா? சரி, இப்போ சுத்த எடுக்கணும். தோள்பட்டை விட்டு நெஞ்சு விட்டு சேர்த்தா அப்படி இறங்கணும். இந்த சுத்தில் இறங்கணும். 1 2 3 4 இப்போ இந்த சுத்தோட மேலே ஏறணும். ஏறுறப்ப பாருங்கள், அதே பக்கம் பகுலோட கோரஸோட கிரிக்கி. 1 2 3 4 வச்சுட்டு இறங்குடான்ல ஓடியாந்துடணும். இது வரை சுற்று பாட முடிஞ்சு. இப்போ நின்று எடுத்து சுத்தம் என்ன பண்ணோம், இறங்குடான்ல ஓடியாந்தோமா, அப்படியே கோர்த்தணும். கோரல் சுற்று 1 இது 2 அப்படியே நெஞ்சுருட்டு. இது 2ஆவது ஸ்டெப். நெஞ்சுருட்டா நின்ன இடத்துல அந்த ஏறி இறங்கி பண்ணதை அப்படியே வரிசையாக பண்ணுறோம் பாருங்கள். 1 2 தோள்பட்டை உருட்டு நெஞ்சுருட்டு. இப்போ 3 பகுலோட சேர்த்தா 3. சரியா? இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு கிரிக்கி அடிச்சுட்டு உடான். 1 அப்படி இந்த பக்கம் ஒரு உடான். 2 போட்டாச்சா? அவளத்தோட பாடவே முடிய போகுது. நிற்கிறோம். என்ன பண்ணோம் அங்கனக்குள்ள இந்த ஸ்டெப் கடைசியாக பண்ணோமா, பகுல் போட்டு கிரிக்கி அடிச்சுட்டு 1 இடது பக்கம் 2
தட்டிட்டு சுத்தமாக கீழே மண்டி போட்டு உட்காந்துடணும். கீழே கம்பை வச்சுட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு முடிச்சிடணும். சரிங்களா? இதோட இந்த இண்டிவிஜுவல் பாடம் முடிஞ்சிச்சு. இதுதான் ரெட்டை கம்பில் முழுமையான ஒரு காணொளி. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். அட்வான்ஸாக நம்ம எவ்வளோ பண்ணலாம், சிம்பிளாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதோட இதை வந்து பாயிண்ட் மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாமே இந்த இண்டிவிஜுவலை மட்டும் ஒரு முறை மொத்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக செஞ்சு காமிச்சிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சோம். சரி, ஸ்டெப் 1 துள்ளி வரணும். ஸ்டெப் 2 4 கிரிக்கி அப்படியே வந்து கிரிக்கியோட உடான் போட்டு இறங்குடான் போய் ஒரு கிரிக்கியில் மஸ்கி போட்டு மண்டி. இது பகுதி 2. ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணி தட்டிட்டு கோர்த்துட்டு பின்னாடி போயிட்டு வந்துட்டு சுத்த எடுத்துட்டு கோரல் சுற்று போட்டு பெல்ட்டி அடிச்சுட்டு மாடி கோர்த்து நேராக வந்து கிரிக்கி அடிச்சுட்டு 1 இந்த பக்கம் கிரிக்கி அடிச்சுட்டு இது 2 சுத்த எடுத்துட்டு இது 3 பகுல் போட்டு 4 என்ன பண்ணுறோம், பகுல் போட்டு தீ போட்டு பிடிக்கிறோம் இடது கையில் 5. சரி, அடுத்து அப்படியே 6. இப்போ வீச்சு எடுக்கணும். அப்படி போயிட்டு வீசி நிற்கிறோம். 1 2 3. இப்போ அப்படியே பாவலா பண்ணுறோம் 4. அப்படி போட்டு அப்படி போயிட்டு ஈஸி. நிறையா வீடியோ நான் கொடுத்துட்டேன். நான் அதான் டக்குன்னு பண்ணிட்டேன். வந்துட்டு சுத்த எடுத்துட்டு தட்டிட்டு தீ போட்டு பிடிச்சிடணும். அப்புறம் பகுலில் இறங்கணும். 1 2 3 கிரிக்கி உடான்னு. இப்போ வரப்போ பாருங்கள், நெஞ்சு விட்டு தோல் கூட அப்படியே இறங்கிக்கணும். திரும்பி ஏறுறப்ப பகுல் குவாரன்ஸ் கிரிக்கியோடு ஏறிக்கணும். அப்படியே இறங்குடான்ல ஓடி வந்துட்டு இன்னொரு 1 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நடந்து பண்ணாலும் நின்ன இடத்துல பண்ணுறோம். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே ஒரு கிரிக்கியோட உடான்னு இந்த பக்கம் ஒரு உடான் போட்டு தட்டிட்டு பாடத்தை வண்டி போட்டு அப்படியே முடிச்சிட வேண்டியதான். முடிஞ்சு. அவ்வளோதான். சரியா? ரொம்ப பெரிய காணொலியாக பெரிய ரெட்டை கம்பு தெரியும் உங்களுக்கு. 15 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, பாருங்கள், பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வர்மக்கலையை பற்றி நம்ம வந்து பேச உள்ளோம். சரிங்களா? வர்மம்னா என்ன, அது ஏன் பேர் அப்படி வந்திருக்கு, உடம்புல அந்த புள்ளிகள் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி இயக்கணும், எப்படி வைத்தியத்துக்கு பயன்படுத்தணும், எப்படி சண்டை முறைக்கு வர்மம் வந்து பயன்படுது, இதை பற்றி எல்லாமே சிலம்பத்தில் சண்டை பாடம் பண்ணுறப்பே நான் வந்து பேச போகிறேன். சரிங்களா? அடுத்த காணொளி சிலம்பத்தில் சண்டை பாடங்கள் ஆரம்பம். சரிங்களா? தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். நான் கொடுக்குற சண்டையை வந்து ஒரு தெரு சண்டையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். இது குறவஞ்சியில் எந்த படம், கள்ளப்பத்தில் எந்த படம், நீங்கள் எந்த ஸ்டைலில் சுற்றுறீங்க அந்த கேள்வியே வேண்டாம். சரிங்களா? நான் பண்ணுறது பொதுவான முறை. இது நரம்படி சிலம்பம், நானே பேர் வச்சு. சரிங்களா? பாருங்கள், இப்போ கம்பு இருக்குது. சிலம்பம் அப்படிங்கிறது பேரே கிடையாது. சிலம்பன்கிற பேர் தான் கரெக்ட். சிலம்பன்னா முருகன் அர்த்தம். சரிங்களா? முருகன், சிலம்பரசன்னா முருகன் அர்த்தம். இந்த கலைக்கு அதிபதி போர்க்கடவுள் முருகன் தான். சரிங்களா? சிலம்பனின் கலை மருவி சிலம்பக்கலையாக மாறிடுச்சு. சரிங்களா? இந்த கலை முருகன்கிட்ட இருந்து முத சிவன், அவங்ககிட்ட இருந்து பார்வதி கற்றுக்குறாங்க. இது எப்படி அப்படின்னா கதையை முழுசாக சொல்லிடுவோம். பாருங்கள், ஒரு காடுகள் அந்த காலத்தில் என்னுடைய ஆசானி எனக்கு சொல்லிய ஒரு கதை. உடனே சயின்ஸ் ரீதியாக மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் நம்ம பண்ணோம். நீங்கள் என்ன ஆன்மீக ரீதியாக கதை சொல்லி யாரும் கேட்க, அதுவும் உண்மை, இதுவும் உண்மை தான். சரிங்களா? மிருகங்கள்கிட்ட நம்ம பாதுகாக்க தான் முதல் இந்த கலையை நம்ம வந்து கையில் எடுத்தோம். அப்புறம் சமூக விரோதிகள் அந்த காலத்தில் வந்து தானியங்களை சேமித்து வைப்பாங்க. அப்போ திருடர்கள் வருவாங்க. அந்த கொள்ளையடிக்கிற குரூப்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம இந்த கலையை வந்து பயன்படுத்தணும். ஆனால் இது முத இங்கேருந்து வச்சு ஆதியிலேருந்து ஆதி சித்தன் யார்? சிவபெருமான். சரிங்களா? அடியனுக்கு ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபாடு உண்டு. சரிங்களா? ஆதி சித்தன் சிவபெருமான் அப்படி குதிரையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற காட்டுவாசிகள் என்ன பண்ணாங்க, மரத்தில் ஏறினப்போ மரக்கிளை உடஞ்சி கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ கூட பார்வதி தேவி இருக்கிறாங்க சிவனோட.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அவரை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப உடனே சிவபெருமான் வந்து கையில் வந்து, அதாவது ஆட்சி செய்கிறவங்க எல்லாருமே செங்கோல் அப்படின்னு கம்பு வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்பு வச்சுருக்காரு அவர் வந்து, ஒரு கோல், ஒரு முச்சான் குச்சிம்பாங்க அந்த அழகத்தில். அதை வச்சு 2 தட்டு தட்டி உடம்பை வந்து அப்படியே ரெடி எங்கன்னு தட்டுறாரு, அங்கே தான் வருமத்தில் தட்டுறாரு. சரிங்களா? அந்த மாதிரி தட்டி உடம்பை வந்து ரெடி பண்ணி அவரை வந்து அங்கனே எழுப்புறாங்க, புழைக்க வைக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி தேவிக்கு நானும் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. உடனே சிவபெருமான் தன்னுடைய மனைவியான பார்வதி தேவிக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. சரி, பார்வதி தேவிக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நந்தீஸ்வரர் அவருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக எப்படி வந்து முருகன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா, முருகன் வந்து குழந்தை பாலகன்கிற பேர் அவருக்கு எப்போ உண்டு. சின்ன வயசுலேயே வந்து சூரர்களை கொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. சரிங்களா? அந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முருகன் தான் வந்து சூரபத்மன் அழிக்கணும் கதையெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோ போயிட்டே இருக்கும். அந்த புராணத்தை நீங்கள் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய புராணம் வேணால் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப சக்தி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பார்வதி தேவி தன்னுடைய மகனான முருகனுக்கு அனைத்து கலையும் சொல்லிக் கொடுத்த வர்மங்கள் எல்லா சிலம்பம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு, இந்த பாயிண்ட் வர்மக்கலைங்கிற அந்த பாயிண்ட் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் நாடி பிராணன் ஒடுங்கக்கூடிய இடம் அதெல்லாம் வந்து பாயிண்டை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து தன்னுடைய சக்தியின் மூலமாக சக்தி வேல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கம்பு தான் வேல், வேறு எதுவும் இல்லைங்கன்னா வேல் மாட்டலை. சரிங்களா? அப்படி ஒரு ஆயுதத்தை சக்தி வேல்னு சொல்லி அவங்க கொடுத்து வந்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி முருகன் போகிறாரு, போர்க்காலத்தில் எல்லா வீரர்களையும் ஜெயிச்சு வர்றாரு. அவர்கிட்ட இருந்து, அவர் தான் போர்க்கடவுள். சரிங்களா? அவர்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்துச்சு அப்படின்னா போகர், அகத்தியர், போகர், புலிப்பாணி சித்தர், அப்படியே வந்து நம்மளோட சித்தர்கள்கிட்ட வருது, சித்தர்கள்கிட்ட மனிதர்கள்கிட்ட வருது. அதுக்கப்புறம் நம்ம குருவழி கல்வியாக அப்படியே இந்த கலை வந்து மறி வந்து விட்டது. சரிங்களா? இந்த கம்புங்கிறது ஆயுத பிரயோகத்தில் ஒரே ஒரு பகுதி தான் கம்பு. சிலம்பம் அப்படின்னா கம்பு சுற்றுறதுக்கு பேர் சிலம்பம் கிடையாது, போய் கம்பு சுற்றுறது. சரிங்களா? சிலம்பக்கலை அப்படின்னா அனைத்து போர்க்கலையும் அதுக்குள்ளே அடக்கம். கம்பு மட்டும் கிடையாது, கத்தி, சுருள்வாள், இதெல்லாம் ஆயுத பிரயோகங்கிற வரிசையில் ஆயுதங்களை, மான்கொம்பு எல்லாமே அடக்கம். வருமத்தில் அடிக்கும் வரும குறுங்கட்டைன்றது, அதை நான் காட்டுறேன். நான் வீடியோவிலே வந்து வீட்டில் வச்சுருக்கேன், ஆசான்கிட்ட இருந்து வாங்கினது. சரிங்களா? அதுபோக பார்த்தீங்க அப்போ இதான் வந்துட்டு ஆயுத பிரயோகங்கிற வரிசையில் ஒரே ஒரு ஆயுதம் தான் கம்பு. ஆனால் இதை தான் தாய்மை கலை, தாய்க்கலை. ஏன் அப்படின்னா இதில் வரக்கூடிய கால்பாடம் தான் அனைத்து கலைக்கும் கால்பாடம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் சிலம்பக்கலை அப்படின்னா கம்பு சுற்றுறது மட்டும் கிடையாது, அனைத்து போர்க்கலையும் கலந்தது தான் சிலம்பம். மல்யுத்தம், களரி பயிற்சி, குத்து வரிசை எல்லாமே. அதாவது இப்போ கலரின்னு போயிட்டீங்க, அடியன் கலரி பழகிருக்கேன். மெய்யட கம்சு போட்டு பிடி பூட்டு வர்ம பிரயோகம், அது ஒரு லிஸ்ட்டாக போய்கிட்டே, அது ஒரு தனி கலை. அதிலிருந்து வந்ததான் நீ கராத்தே கும்ஃபு எல்லாமே. சரிங்களா? அதே போன்று குத்து வரிசை, வெறுங்கை போர் முறை என்று கம்பில் இருந்து நம்ம கைக்கு நம்ம வந்து மாறிக்கிட்டோம். எல்லாமே அனைத்து போர்களையும் கலந்தது தான் சிலம்பக்கலை, அதாவது சிலம்பனின் கலை சிலம்பக்கலையாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து கம்பு சுற்றுறது மட்டுமே சிலம்பக்கலையாக பெரிதும் பேசப்படுகிறது. இது கோல் விளையாட்டு. சரிங்களா? அதாவது கம்பை வைத்து செய்யக்கூடிய போர் முறை. நிறையா பேசிட்டே நினைக்கிறேன். பாருங்கள், நல்லது, நன்றி. கூடிய சீக்கிரம் வர்மத்தை பற்றி பேச உள்ளோம். சரிங்களா? அதாவது மருத்துவம் சார்ந்தும் தற்காப்பு முறை சார்ந்தும். முதல்ல இது மருத்துவம் தான், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம சமூக விரோதிகள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு அதை எப்படி நம்ம பயன்படுத்துது. அப்போ அடுத்த வீடியோ சிலம்பத்தில் சண்டை வீடியோ வரும். நல்லது, நன்றி. தொடர்ந்து பாருங்கள். என்னை வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. பெரிய பெரிய ஆசான்கள்லாம் ஃபோன் பண்ணி நம்மளை பாராட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் கூடிய சீக்கிரம் நான் வந்து அவங்க பேர், அட்ரஸ் எல்லாமே சொல்லுவேன். இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்ததுக்கு. சரிங்களா? ஏன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு பூரா சிலம்பக்கலை ஸ்போர்ட்ஸாக மாறிடுச்சு. சிலம்பக்கலை மட்டும் இல்லை, அனைத்து கலைகளும் நீ ஸ்போர்ட்ஸாக மாறினதுனால போர்க்கலையை யாருமே போர்க்கலையாக பயிற்சி பண்ணுறது கிடையாது. அதனால் முன்னேருந்து வீரியம் வந்து யாருக்கிட்டேயுமே கிடையாது. தற்காப்பு கலைங்கிற ஒரு விஷயம் போய் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸாக அது வந்து மாறிடுச்சு. தற்காப்பு கலையாக பயிற்சி பண்ண வேண்டும். சரிங்களா? நான் என்னுடைய மாணவர்களுக்கு தற்காப்பு கலையாக தான் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? தற்காப்பு கலையை, அதாவது போர்க்கலை, சண்டையாக பழகணும். இல்லைன்னா அது போயிட்டு வேலை செய்யாது எங்கேயுமே. அதாவது சண்டைங்கிறது ஒரு வன்முறை தான். ஆனால் நீங்கள் சமாதானம் பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை செஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நல்லது, நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறேன், செஞ்சு காட்டுறேன். நல்லது, நன்றி.